உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம செய்ய போறது திணை மாவுல திணை மாவிளக்கு தான் செய்ய போறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ திணை எடுத்திருக்கேன். இத ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இத போட்டு சிம்லயே வச்சுதான் வறுக்கணும். ஹை லெவல்ல வச்சிடாதீங்க, கருகி போயிடும். நல்லா இத வறுத்துக்கலாம். ஓகே, நல்லா சூப்பரா வறுபட்டுருச்சு. எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சு கத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க, ஜலிக்க கூட வேண்டியதில்லை. நீங்க சலிக்கிறதா இருந்தாலும் ஜல்லடையில போட்டு நைஸா சலிக்க முடிஞ்சா கூட நீங்க சலிச்சு எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து சலிக்க வேண்டியதில்லை, நல்லா நைஸாவே இருக்கு. 1/4 கிலோ திணைக்கு 1/4 கிலோ வெல்லத்தை நசுக்கி போட்டிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். 50 ml தான் தண்ணி ஊத்திருக்கேன். அம்மா, என்னம்மா பண்ண போற? லட்டு செய்ய போறேன். என்னது, திணை மாவுலக்கா? திணைனா என்னம்மா? திணைங்கிறது ஒரு அரிசி வகையை சேர்ந்தது. அத வந்து நம்ம வறுத்தோ இல்ல கொஞ்சம் லைட்டா தண்ணிய தெளிச்சோ ஒரு காட்டன் துணியில போட்டு உலர்த்தி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸா பவுடர் ஆயிட்டாலும் கூட நம்ம சலிக்க கூட தேவையில்லை. அதுக்கு பிறகு இது மாதிரி பாகு காய்ச்சணும். அதுக்கு பிறகு அம்மா என்னென்ன செய்ய போறேன்னு எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நல்லா கம்பி பதமா வந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அம்மா, கம்பி பதம்னா எப்படி? அது எப்படி? பாகு காய்ச்சும் போது ஃபர்ஸ்ட் நல்லா அந்த வெள்ளைக்கட்டியெல்லாம் உருகி தண்ணியா வரும். அந்த தண்ணியோட தன்மை நல்லா வந்து அந்த ஹீட்டாக திரும்ப அது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்படி கெட்டியாக ஆரம்பிக்கையில இப்படி தொட்டுட்டு அப்படி புடிச்சு பார்த்தோங்கையில நல்லா கம்பி மாதிரி வரும் 2 விரலுக்கும் இடையில. அதுதான் கம்பி பதங்கிறது. இப்போ இந்த பாகுல திணை மாவை கொட்டிடலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் ஊத்திருக்கேன். இதையும் நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 50 ml தேன் ஊத்திக்கலாம். திணை மாவிளக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.